சந்தோஷம். இப்போ தியானம் பண்றோம். யோகம்னா என்ன? ஆ? யோகம்னா இணையதளம்னு இருந்தாலுமே, யோகம் என்றால் என்ன? சிந்தனை பண்ணி, ஆராய்ச்சி பண்ணி, என்ன? எது மூலமோ எது மூலமோ அத வந்து அடைந்து, தெளிந்து, நிம்மதியா இருக்கிறது தான் யோகம். ஆ? எது மூலமோ அத அடைந்து, தெளிந்து, நிம்மதியா இருக்கிறது தான் யோகம். யோகம்னா வேற ஒண்ணும் இல்ல. அந்த யோகம்லாம் எதுக்கு பண்றோம்? எது மூலமோ அத அடையறதுக்கு. இப்ப மூலம்னா என்ன? யதாஸ்தானத்துல இருக்கிறதுனா என்ன அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகம் வருது. அது ஒண்ணுமே இல்ல. நெறைய சந்தர்ப்பத்துல சொல்லியிருக்கோம் நம்ம. தூக்கத்துல நிம்மதியா இருந்தோம். நிம்மதியா இருந்தோம் அப்படின்னா, ஏன் நிம்மதியா இருந்தோம்னு நல்லா சிந்தனை பண்ணி, ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, எண்ணம் இல்லாத ஒரு நிலை. மனசே இல்ல அப்போ. மனசு இருந்ததுனாக்கா, ஏதாவது ஒரு பிரச்சனை அத போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கோம். தூக்கம் வருமா? இரவு முழுக்க அதே சிந்தனையிலே இருப்போம். அதே எண்ணம் ஓடிட்டு இருக்கும். இது மாரி சிக்கல்ல போய் மாட்டிட்டோமே! அதுலருந்து எப்படி மீண்டு வர்றது? காலையில எந்திரிச்சா பக்கத்து வீட்டுக்காரி சண்டைக்கு வந்துருவாளே! அ அப்படின்னு ஏதாவது தூக்கம் வருமா? வராது. அப்போ எப்பப்பல்லாம் எண்ணமில்லாது, மனமில்லாது இருக்கமோ, அப்பப்பல்லாம் நிம்மதி கிடைக்குது. இல்லையா? அதுதானே. இப்ப நிம்மதிங்கிறது அதானே. ஏன் அந்த நிம்மதி கிடைக்குதுன்னா, மனமில்லாது இருந்தோம், எண்ணமில்லாது இருந்தோம், ஆண்டவருடைய திருவடியில சந்தர்ப்பமா இணைஞ்சிருந்தோம். அதனால தானே, அந்த மூலத்துல போய் இணைஞ்சிருந்ததுனால தானே நமக்கு நிம்மதி கிடைச்சது. நல்லா சிந்தனை பண்ணி பாருங்க. அதை விழித்திருக்கும் காலங்கள்லயே என்ன, அந்த மூலத்தோடயே இருந்து பழகணும் அப்படின்னாக்கா, மூலத்துல இணைஞ்சிட்டோம் அப்படின்னாக்கா, அதுக்கப்புறம் எண்ணம் இல்லாத ஒரு நிம்மதியான நிலை எல்லா நேரத்திலயும் அனுபவிக்கக்கூடிய ஒரு தன்மை வாய்ப்பு ஏற்பட்டு போயிடும். அப்ப யோகம்னாலே மூலத்த அறியறது தான். மூலத்த அறிந்து, அடைந்து, தெளிந்து நிம்மதியா இருக்கிறது தான் யோகம். யோகம்னா அதான் சொல்றாங்க அர்த்தம். அப்ப மூலம்னா என்ன? அப்படின்னு ஒரு கேள்வி வரணும் தானே. என்ன எதுவுமே மூலத்த பார்க்கணும். காரண, காரியம் அப்படிங்கிறாங்க. காரணம், காரியங்கிறாங்க. இப்ப காரியம் வந்து அ காரணமா இருந்தது பரஞ்சோதி மகான். என்ன, இந்த ஞானத்த வந்து வள்ளலா எல்லாத்துக்கும் வழங்குனதுனால, காரியம் வந்து நம்ம என்ன பண்றோம்? நம்ம தியானம் பண்றோம். என்ன, அந்த காரணத்த வந்து அடையணும்னு முற்படுறோம். அப்போ காரண, காரியம். இப்ப அரிசி வந்து காரணம். அரிசி காரணம் தானே. சோறு காரியம் ஆயிடுது. அப்ப சோறு அரிசி வந்து பக்குவமாச்சுனாக்கா, சோறு. அது மாரி ஒவ்வொரு ஜீவனும் தன்னை பக்குவப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னாக்கா, காரணத்த தெரிஞ்சுக்கலாம். இல்லையா? அதானே இந்த சோறு, அரிசி சோறு அப்படிங்கிறது அதுதானே குறிக்குது. அப்போ சாதம் அப்படின்னாக்கா, சோறு அப்படின்னாக்கா பக்குவம் ஆயிடுது. எதுக்கு பக்குவமாகுது? உண்றதுக்கு பக்குவமாகுது. அதே மாரி இந்த காரணத்த தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த ஆன்மா பக்குவப்படணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு இந்த இடத்துல. இல்லையா? ஆக அதான் காரணம், காரியம் அப்படிங்கிறோம். அப்ப காரண நெருப்பு அப்படிங்கிறோம். எத சொல்றோம்? சூரியன சொல்றோம். சூரியன்லேருந்து இந்த பிரபஞ்சங்கள் எல்லாமே தோணுச்சு அப்படின்னு சொல்றோம். இல்லையா? காரண நெருப்பு. காரண நெருப்பா இருக்கிறது எது? ஜோதி. ஜோதிக்கு மூலமா இருக்கிறது என்ன? நாதம். நாதம். நாதம்ங்கிறது அசைவு. என்ன, எப்பப்பல்லாம் அந்த ஆண்டவனுடைய அசைவு ஏற்படுதோ, அப்பப்பல்லாம் பரிணாமம் ஏற்படுது. அதானே? பரிணாமம் எப்படி ஏற்பட்டது? அவன் அசைஞ்சதுனால. ஆதியில இருள்ல தான் தானா இருந்த ஆண்டவன், நான் இருக்கிறேன்னு நெனப்பு வந்ததுனால என்ன பண்றான்? அசைறான். அசைஞ்சதுனால என்ன ஏற்படுது? ஜோதி ஏற்படுது. ஜோதியினால ஆகாயம், நீர், நிலம், காற்று, நெருப்புன்னு பஞ்சபூதங்கள் உருவாகி, இந்த 9 மகா காரணம். என்ன 9 தத்துவம், பெரிய தத்துவம். அதுக்கப்புறம் அது என்ன பண்ணுது? நீர்வாழ்வன, தாவரம், ஊர்வன, பரப்பன, நடப்பன அப்படின்னு உயிரினங்களா பரிணமிக்குது.
பரிணமிக்குது அப்படின்னா செயலுக்கு வருது, அசையுது. ஆதி அசைஞ்சதுனால பரிணமிக்கிறதுனா செயல் அப்படின்னு அர்த்தம். பரிணாமம்னா என்ன? செயலுக்கு வந்ததுனால அது பேரு பரிணாமம். பரிமளிச்சு இருக்கிறது. அது என்ன ஆகுது? மனிதனா உருவெடுத்து மனிதன்ட்ட உணர்ச்சி அம்சமா ஸ்பரிசம், சுவை, நாற்றம், கேள்வி, பார்வை, யூகம்னு 6 வகை குணங்களா பரிமளிச்சு, அப்ப அது மனிதன்ட்ட எப்படி இருக்கு? அறிவா இருக்கு. மனிதன்ட்ட எப்படி இருக்கு? அறிவா இருக்கு. பரிமாணம்னு சொல்றாங்கல்ல. பரிமாணத்துல இறுதியா மனிதன்ட்ட எப்படி இருக்கு அப்படின்னாக்கா, அறிவா இருக்கு. இது காரண காரியம். காரணம் இல்லாம ஒரு காரியம் இல்ல. அப்ப இங்க அந்த சத்சங்கத்துக்கு வரணும் அப்படின்னாக்கா, சத்சங்கத்துக்கு வரணும்னு ஒரு தூண்டுதல் அங்க வந்து உங்களுக்கு ஏற்பட்டுக்கணும், நினப்பு ஏற்பட்டுக்கணும். என்ன? அது வந்திருக்கும். அப்படிங்கும்போது காரணம் இல்லாம ஒரு காரியம் இல்ல அப்படிங்கிறதுனால, காரண காரியம். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படிங்கிறதுனால காரண காரியம் அப்படிங்கும்போது அத வேதாந்தத்துல என்ன சொல்றாங்க? ஆதாரம், ஆதேயம் அப்படிங்கிறாங்க. அப்படித்தானே சொல்றாங்க? ஆதாரம்னாக்கா தாங்குறது, தாங்கக்கூடிய திறன் உள்ளது. ஆதேயம் அப்படின்னா தாங்கப்படுவது. இப்போ ஒரு மரத்த எடுத்துக்கிட்டோம்னா, மரத்துக்கு எது ஆதாரம்? வேறு ஆதாரம். மரம் ஆதேயமா இருக்கு, வேறு ஆதாரமா இருக்கு. அப்ப வேறு ஆதாரமா இருக்கு, ஆதேயமா இருக்கு. மண்ணு ஆதாரமா இருக்கு. மண்ணு ஆதாரமா இருக்கு. ஆகாயம் ஆதாரமா இருக்கு. ஆகாயம் ஆதாயமா இருக்கு. ஓசை எங்க வந்து முடியுது? ஓசை நாதத்துல வந்து முடியுது. அப்போ இதுக்கெல்லாம் மூலமா இருக்கக்கூடியது என்ன? நாதம். இப்ப மூலம்னா எது? நாதம். நாதம் தானே மூலம். நாதத்துல இருந்து தானே இந்த அசைவு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நாதத்துல இருந்து தானே இந்த பிரபஞ்சம் வந்து பரிணமிச்சது. அப்போ பதம், வார்த்தை, சொல்லு, துணி, சப்தம், வேதம், நாதம் இது எல்லாமே எதை குறிக்குது? ஓசையை குறிக்குது. ஓசை ஓசை நாதம்னு தான் சொல்லிட்டேனே. அது எல்லாமே ஓசை. இப்ப ஓசை என்னவா இருக்கு? காரணமா இருக்கு. ஓசை காரணமா இருக்கு. காரணம் அப்படின்னாக்கா அறிவுக்கு தான் புலப்படும், புலன்களுக்கு நிற்காது. என்ன? இப்ப மரம் வந்து ஆதாயம், வேர் வந்து ஆதாரம். வேர் வந்து கண்ணுக்கு புலப்படுதா? புலப்படல. அப்போ வேர்னு ஒண்ணு இருந்தா தான் மரம் வரும். அப்ப அறிவுக்கு புலப்படுது வேறு இல்லையா? அதனால அப்ப ஓசை அப்படிங்கிறது வந்து காரணம். ஓசை காரணமா இருக்கு. காரணமா இருந்தது அது ஒளியா மாறும்போது உங்க காதுக்கு வந்து ஒளியா. அப்ப காரியம் வந்து என்ன? ஒளி. காரணமா இருக்கக்கூடியது ஓசையா இருந்தாலும் காரியமா இருக்கக்கூடியது ஒளியாகுது. இந்த பிரபஞ்சமா பரிமளிக்குது. எதுல இருந்து பரிமளிக்குது? ஓசையில இருந்து தான் பரிமளிக்குது, நாதத்துல இருந்து தான் பரிமளிக்குது. அப்பதான் இறைவனை ஒளி வடிவமானவன்னு சொல்றோமா இல்லையா? இப்ப சுவாமி மலையில அப்பனுக்கு உபதேசம் செய்த சுப்பன் இருக்காரு. பொதுவா தந்தை சொல்வித்த மந்திரம் இல்லைன்னு தான் நம்ம படிச்சிருக்கோம். அப்ப தந்தை வந்து சொல்லக்கூடிய வார்த்தைகள் வந்து மந்திரத்தை போல நல்ல ஒரு விஷயங்களை சொல்லக்கூடிய தன்மையா இருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம படிச்சிருக்கோம். ஆனா இங்க பாருங்க சாமி மலையில அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பன் அப்படின்னு முருகப்பெருமான் வந்து யாருக்கு பாடம் சொல்றாரு? சிவனுக்கு பாடம் சொல்ற. என்ன பாடம் சொல்றாரு? பிரணவ மந்திரம். பிரணவம் ஒரு சொல், ஒரு மொழி, ஓங்காரம் எல்லாம் எதை குறிக்குது? அந்த நாதத்தை தான் குறிக்குது. ஓங்கிற நாதத்தை தானே குறிக்குது. ஓங்கிற நாதத்தை தான் குறிக்குது. அப்போ நீ சிவன் வந்து முருகன்ட்ட கேட்கிறாராம், நீ பிரணவ மந்திரத்தை சொல்றிய, அதனுடைய பொருள் என்ன? அது நீதான். அது தத்துவமசி. தத்துவமசி அப்படிங்கிறாரு. முருகன் என்ன சொல்றாரு? அது நீதான். நாதமா இருக்கக்கூடியது எல்லாமே நீதானே. அதான சொல்றாரு. மாணிக்க பெருமான் கோவை மணிவாசக கோவையை ஏற்றி போது அங்க உள்ள பண்டிதர்கள்லாம் அவட்ட மணிவாசக கோவை ஏற்றிருக்கல, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்றாரு? கருவறையில் இருக்கக்கூடிய இறைவன் தான் அதுக்கு அர்த்தம்.
அப்போ கருவறையில இருக்கக்கூடிய இறைவன் என்ன இருக்காரு? ஜோதியா இருக்காரு. அப்ப இந்த ஜோதிங்கிறது என்ன? ஜோதி காரண நெருப்பு, காரண நெருப்பு. அந்த ஜோதிக்கு காரணமா இருக்கக்கூடியது நாதம், அசைவு, பிரம்மா, என்ன சொன்னீங்க நீங்க? பிரணவ மந்திரம், ஓம், ஓங்காரம் அப்படிங்கிறது தானே காரணமா இருக்க முடியும். அத மாணிவாசக பெருமான் அந்த இடத்துல நீதான் அப்படிங்கிறார். அதுதான் என்ன சொல்றாங்க, வேதங்கள் நம்மள மாதிரி ஒரு கடவுளை தேடி அடைய முற்பட்டவங்க சிந்தித்ததின் விளைவு தானே வேதம். வேதங்கிறது வேற என்ன? கடவுளை தேடி அடைய முற்பட்டவர்களோட சிந்தித்ததோட விளைவு தானே வேதம். அப்போ ரிக்கு வேதம் என்ன சொல்லுது? பிரக்ஞானம் பிரம்மம் அப்படிங்குது. பிரக்ஞானம் பிரம்மம். கடவுளை தேடி தேடி மனிதன் பாடாத பாடுபடுறான். பாடாத பாடுபட்டு அது கடவுளா இது கடவுளா அப்படின்னு ஒரு ஆராய்ச்சிக்கு முற்படுறான். ஆராய்ச்சி முற்பட்டு என்ன பண்றான்? ஒரு மனிதன் பிரக்ஞை அப்படின்னா நினைவு, சுயநினைவு இல்ல, அவன் பிரக்ஞையெல்லாம் இழந்துட்டான் அப்படின்னாக்கா அவனுக்கு சுயநினைவு இல்லைன்னு அர்த்தம். பிரக்ஞை இழந்துட்டான், கோமால இருக்கான் அப்படின்னா பிரக்ஞை இழந்துட்டான்னு அர்த்தம். அப்ப அந்த பிரஜை தான் இந்த மனிதனுடைய எல்லாத்துக்கும் காரணமா இருக்கு அப்படின்னு அறிவினுடைய ஆரம்ப நிலையில என்ன பண்றான்? பிரக்ஞானம் பிரம்மங்கிறான் ரிக்குவேதம். ரிக்குவேதம் என்ன சொல்றது? பிரக்ஞானம் பிரம்மங்கிறான். பிரக்ஞானம் பிரம்மமா இருந்தாலுமே அப்புறமா மேல மேல சிந்திக்கிறான். மேல மேல சிந்திக்கும் போது என்ன ஏற்படுது? பிரக்ஞானம் பிரம்மமா இருந்தாலுமே, பிரக்ஞை தான் பிரம்மம்னு எடுத்துக்கிட்டாலுமே, அந்த பிரக்ஞை என்ன ஆகுது? பிராணன் இல்லாட்டி வேலை செய்யல. பிராணன் இல்லாட்டி வேலை செய்யல இல்லையா? வேலை செய்தா இல்லையா? வேலை செய்ய மாட்டேங்குது. அப்படிங்கும் போது அதுக்கு என்ன பண்றான்? அயம் ஆத்மா பிரம்மம், அயம் ஆத்மா பிரம்மம். அதர்வன வேதம். அதர்வன என்ன சொல்லுது? அப்போ அந்த ஆத்மாவா இருக்கக்கூடியதும் பிராணனா இருக்கக்கூடியதும் ஒண்ணுதான் அப்படிங்கிறத உணர்ந்து என்ன சொல்றான்? பிராணன் இல்லாட்டி பிரக்ஞை வேலை செய்யாது. அறிவுடைய மேல்மட்ட நிலைக்கு வந்துட்டான். பிரக்ஞானம் பிரம்மத்திலிருந்து என்ன பண்றான்? அயம் ஆத்மா பிரம்மம், நான் தான் பிரம்மமா இருக்கேன் அப்படின்னு சிந்தனை பண்றான். சிந்தனை பண்ணினாலுமே என்ன பண்றான்? இன்னமும் அவனுக்கு அறிவுல திருப்தி ஏற்படலை. என்ன திருப்தி ஏற்படலைங்கும் போது பிராணன் தான் அப்படின்னு என்ன பண்றான்? பிரம்மமா இருக்கு, ஆன்மாவா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டாலும் வேற ஏதாவது இருக்குமா அப்படின்னு தேட முற்படுறான். தேட முற்பட்டு வெளியில எல்லாம் போய் அது கடவுளா இருக்குமா இது கடவுளா இருக்குமா அப்படின்னு சுத்தி சுத்தி பாக்குறான். சுத்தி சுத்தி பார்த்தாலும் திரும்ப எங்க முடியுது? அதே இடத்துல முடியுது. அதே இடத்துல முடிஞ்சோன்னா என்ன பண்ணிட்டான்? அகம் பிரம்மாஸ்மி, நான் பிரம்மமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டான். சொல்லி முடிச்சாலுமே இன்னமும் அவனுக்கு ஒரு தெளிவு ஏற்படல. அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு சொன்னா அப்படின்னா, நான் பிரம்மமா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா அது ஆணவத்துல சொல்ற மாதிரி இருக்குமே. ஆணவத்துல சொல்ற மாதிரி இருக்குமே, நான் தான் பிரம்மமா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா அது பொருத்தமா அப்படின்னு சிந்தனை பண்றதால என்ன பண்றான்? தத்துவமசி, அது நீயாக இருக்கிறாய், அது நீயாக இருக்கிறான்னு சொல்றான். அது என்ன வேதம்? சாம வேதம். அப்போ பிரக்ஞானம் பிரம்மம்னு சொல்றது ரிக் வேதம், அயமாத்மா பிரம்மம்னு சொல்றது அதர்வண வேதம், அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்றது யஜுர்வேதம், தத்துவமசின்னு சொல்றது சாம வேதம். அது நீயாக இருக்கிறது அப்படின்னு முடிக்கிறான். இப்ப இதுக்கெல்லாம் எது மூலமா இருக்கு அப்படின்னு பார்த்தா இந்த நாதம்னு சொல்லக்கூடிய அதுதானே மூலமா இருக்கு. அதுதான் அப்ப மூலத்தை அடையிறது அப்படின்னாக்கா என்ன அப்படின்னாக்கா அந்த நாதம் அப்படின்னுங்கிற அசைவு தான் நாதமா இருக்கு. இந்த அசைவு தான் உங்ககிட்ட உள்ளத்தில் உள்ளம் பெருங்கோவில் ஊனுடப்பு ஆலயம் வள்ளல் புராணத்து
வாய் கோபுரவாசல் தெல்ல தெளித்தாருக்கு ஜீவன் சிவலிங்கம் அப்படின்னு சொல்ற மாதிரி உள்ளம் பெருங்கோவில் அப்படின்னா உள்ள அந்த உள்ளமா இருக்கக்கூடியது என்ன? மனசு புத்தி ரெண்டு தான். மனசு புத்தி. இப்ப மனசு புத்தி அப்படின்னா கரணம் நாலுல கரணம் நாலு. சித்தம், அகங்காரம், சித்தம், மனம், புத்தி. மனம் புத்தி என்ன? அப்ப மனம் புத்தியா இருக்கிறது என்ன? அகங்காரங்கிறது நான் துணிவு, சித்தம்ங்கிறது நினைவு, மனம்ங்கிறது நாதம், புத்திங்கிறது ஜோதி. இப்ப உள்ளத்துல என்ன இருக்கு? மனசு புத்தியும் இருக்கு. உள்ளம் பெருங்கோவில். அப்போ உள்ளத்துல இருக்கக்கூடிய பெருங்கோவில யார் இருக்கா? மனமும் புத்தியும் இருக்கா இல்லையா? அந்த நாதம் ஓங்காரம் தான். ஓங்காரத்துல இருந்து தான் இந்த பிரபஞ்சம் தோணுச்சு அப்படிங்கிறதுனால இந்த ஓங்காரத்தினுடைய தன்மையில போய் நம்ம இணைஞ்சிட்டோம் அப்படின்னாக்கா அதுக்கப்புறம் நம்ம நிம்மதியா இருக்கலாம்ல. ஆமா. அதனால மூலத்தை அறியணும். மூலத்தை அறிய முற்படணும் அப்படிங்கும்போது அதுக்கு அதுக்கு யோகம் செய்யணும். யோகம் செஞ்சா என்ன நடக்குது அப்படின்னாக்கா சிந்தனை பண்ணி ஆராய்ச்சி பண்ணி மூலத்தை தெரிஞ்சு அடைஞ்சு என்ன தெளிந்து நிம்மதியா இருக்கிறது தான் யோகம். அப்ப அந்த யோகா எதுக்கு பண்றீங்க? இதுக்குதான் பண்றீங்க, மூலத்தை அடையறதுக்கு தான். தியானம் பண்ற காலத்துல எண்ணமே கண்ட்ரோல் ஆக மாட்டேங்குது. எண்ணங்கள் நிறைய வந்துட்டு இருக்கு அப்படின்னாக்கா அந்த எண்ணம் இல்லாத இடத்துல போய் உட்காந்துட்டோம்னாக்கா என்ன வராது தானே. தியானம் பண்றோம், 20 நிமிஷம் பண்றோம், 1/2 மணி நேரம் பண்றோம். அப்போ அந்த 20 நிமிஷம் 1/2 மணி நேரத்துல எண்ணம் இல்லாத நிலை கை கொடுது, இல்லைன்னு சொல்ல முடியாது. எண்ணம்லாம் நல்லா கை கூடலன்னு யாராலையும் சொல்ல முடியாது. ஆனா அது கொஞ்ச நேரம் தான் கை கொடுது. கொஞ்ச நேரம் கை கொடுது. அப்படியே பாடி மைண்ட் கான்சியஸ்ல இருந்து விலகி நிம்மதியா உடம்பு இருக்கிறதே தெரியாது, எங்க இருக்கோங்கிறது தெரியாது, நம்ம இருக்கோங்கிறது மாத்திரமே தெரியும். தியானத்துல அந்த நிலை எல்லாத்துக்குமே கிடைக்கும். கிடைச்சாலுமே என்ன பண்ணுவோம்? மூச்சு ஓடலையா, இதயம் துடிக்கலையா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் கூட ஏற்பட்டு போடும். அந்த சந்தேகம் ஏற்பட்டு போனோன்னா என்ன ஏற்பட்டு போடும்? பயம் ஏற்பட்டு போடும். பயம் ஏற்பட்டு போனோன்னா என்ன ஆகுது? பாடி மைண்ட் கான்சியஸுக்கு திரும்பிடுவோம். அப்போ நம்ம தியானத்துல அது கிடைக்கலன்னு யாராலையும் சொல்ல முடியாது. அது பயிற்சியின் மூலியமா என்ன பண்ணணும்? அதை கொஞ்சம் கொஞ்சமா அந்த நேரத்தை அதிகப்படுத்திக்கிட்டே வந்து உணர்வோடையே வாழ்ந்து பழகணும் அப்படின்னாக்கா நம்ம அதை அடையிறது பெரிய ரொம்ப கஷ்டம் இல்லை. நம்ம உடனே அது பயிற்சி விசுவாசத்தினாலையும் பக்தினாலையும் என்ன ரொம்ப விடாமுயற்சினாலையும் அது கண்டிப்பா கைகூடும். கைகூடாது போகாது இல்லை, எல்லாத்துக்குமே கிடைக்கும். அது கிடைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? விடாமுயற்சியோட பக்தி விசுவாசத்தோட அதை அடைஞ்சே தீருவேன் அந்த இலக்க அப்படிங்கிற வைராக்கியத்தோட அந்த தியானத்தை மேற்கொண்டு என்ன சத்சங்கத்துல கலந்துக்கிட்டாதான் என்ன ஆகும்? அறிவுல தெளிவு ஏற்படும். அறிவான பரதெய்வமே அப்படிங்கிறோம். 1000 தெய்வங்கள் உண்டு சொல்லும் அறிவிலிகால் அறிவொன்றே தெய்வம் என்றால் கேளுகிறோம் அப்படின்னு பாரதியார் போடுறாரு. அப்போ அது எப்படி இருக்கு? பரிணாமத்துல இறுதியில எப்படி இருக்கு? அறிவா இருக்கு. அந்த அறிவான பரதெய்வம் வாரத்துல 7 நாள், 15 நாளைக்கு ஒருக்கா அமாவாசை, 15 நாளைக்கு ஒருக்கா பௌர்ணமி, மாசத்துல 30 நாள் இல்லையா? சூரியன், நட்சத்திரங்கள், கோள்கள் எல்லாம் அதுக்கு நியதிக்கு கட்டுப்பட்டு, விதிக்கு கட்டுப்பட்டு அறிவா இயங்கிட்டு இருக்கு. அறிவுக்கு புறம்பா இயங்குதா? பூமி எப்படி இயங்கிட்டு இருக்கு? அறிவா இயங்கிட்டு இருக்கு. 365 நாள். என்ன வருஷத்துக்கு ஒரு வருஷம் 370 நாள் சுத்துதா? 365 தான். சூரியனை சுத்தி வருது, குறிப்பிட்ட சூரியனை நெருங்குது, சூரியன்கிட்ட விட்டு விலகுது, தன்னை சுத்திக்குது, மேலும் கீழே சாஞ்சிக்குது. அப்படி அறிவா இயங்கிட்டு இருக்கு. அப்படிங்கும்போது அப்போ என்ன தேவைப்படுது? அறிவின் தெளிவனும் தெளிவாய் சேர்ந்தது ஞானம், ஞானமே உணர்வு, உணர்வே உயர்வு, உணர்வை அறிவது உங்களின் அறிவு, அறிவா இருப்பது நான் அப்படின்னு அந்த அறிவா இருக்கக்கூடிய இந்த ஆண்டவனை அடையக்கூடிய தன்மையை நம்ம பெறணும். அப்படின்னா என்ன பண்ணணும்? வைராக்கியத்தோட விசுவாசத்தோட என்ன இலக்கை அடைஞ்சே தீர்வுங்கிற தீவிரத்தோட தியானத்தை பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னாக்கா
4ஆம் வட்டத்துல உங்களுக்கு வந்து இந்த விஷயங்கள்லாம் சில பேர் சொல்றாங்க, எனக்கு கோவமே போயிடுச்சுங்க தியானம் பண்ணி. சொல்றாங்களா இல்லையா? கோவமே வர்றதில்ல அப்படிங்கிறாங்க. நெறைய பேர் சொல்றாங்க. கோவம் வர்றதில்ல. ஆ சில பேரு என்ன சொல்றாங்க, எனக்கு வந்து ஆச்சரியம். எங்க அக்காகிட்டலாம் படுபயங்கரமான சண்டையா இருந்தேன். அவன் தியானம் பண்ணதுலேருந்து அதெல்லாம் புரிதல் வந்ததுனால திருப்பி சேர்ந்துட்டேன் அப்படின்னா. நம்ம ஆச்சரியம்லாம் மறைஞ்சு போயிடுது அப்படிங்கும்போது, தியானத்தினுடைய சிறப்பு தானே அது. அப்ப அந்த தியானம் பண்ணும்போது என்ன நடக்குது, நம்மள அறியாமலேயே நமக்குள்ளார மாற்றங்கள் ஏற்படுது. நம்ம நம்ம அறியாம சோறு அரிசி எப்படி சோறா உண்றதுக்கு பக்குவமா மாறுதோ, அதே மாரி நம்ம தியானம் பண்ண நம்ம பக்குவம் அடைகிறோம். பக்குவி ஆகுறோம். எவன் ஒருத்தன் பக்குவியா மாறுறானோ, அவன் ஒருத்தன் தான் ஆண்டவனுடைய திருவடிய அடையக்கூடிய தகுதிய பெறுவான் அப்படிங்கும்போது, அந்த தியானத்த பண்ணா தானே அந்த பக்குவம் கிடைக்கும். அவசரப்பட்டு சோறு வெந்துட்டு இருக்கு, 1/2 மணி நேரம் வேகணும், 10 நிமிஷத்துல போய் வெந்துருச்சான்னு பார்த்தா வேகுமா? இல்ல. அது சோறு, அரிசி அப்படின்னா அது வேகறதுக்கு குறிப்பிட்ட டைம் எடுத்துக்கிற மாரி, இந்த தியானமும் என்ன பண்ணணும், அவசரப்படாது நிதானமா, கொஞ்சம் கொஞ்சமா தியானம் பண்ணி, அந்த நிலைய அடையறதுக்கு விடாத முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா, சந்தர்ப்பமா இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா கைகூடும். முதல்ல பக்குவம் ஏற்படும். என்ன மனசுல அமைதி ஏற்படும், நிம்மதி ஏற்படும். குடும்பத்துல சூழல் நல்ல சூழலா நிலவும். தியானம் பண்றதுக்கு தேவையான ஒரு அட்மாஸ்பியர் உருவாகும். இதெல்லாம் உருவாகி நம்ம தியானத்த அதுலேருந்து மேற்கொண்டு செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது, இந்த விஷயங்கள்லாம் நடக்கும். என்ன நடக்கும்? 96 தத்துவம்னு சொன்னாரு செல்வராஜ். 96 தான் ராகாதிகள், 8 காம, குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம், ஆசை, பேராசை. இந்த மாரி விஷயங்கள்லாம் உங்கள விட்டு கொஞ்சம் கொஞ்சமா விலகுறத அனுபவபூர்வமாவே தெரிஞ்சுக்கலாம். அனுபவபூர்வமாவே தெரிஞ்சுக்கலாம். அதுல வந்து எந்த விதமான சந்தேகமும் இல்ல. இத வந்து இப்படித்தான் அத பண்ணணுமே ஒழிய, மடைய தான் மாத்தி விடணுமே ஒழிய, இத அடக்க முடியாது. 5 மடக்கு அடக்கு என்பது அறிவிலார், 5 மடக்கிய அமரரும் அங்கில்லை. 5 மடக்கில் அசேதனமா வென்றிட்டு, 5 மடக்கா அறிவறிந்தேனே அப்படின்னு திருமூலர் பாடுறாரு. அப்போ அந்த 5 என்ன சொரித்தம், சுவை, நாற்றம், கல்வி, பார்வை இதன் மூலம் அடையக்கூடிய இன்பங்கள் இதெல்லாம் அடக்க அடக்குனா என்ன ஆகும்? அடக்க அடக்க கொழுந்து விட்டு எரியும். கொழுந்து விட்டு எரியும் தானே? அப்ப அத அடக்க முடியுமா அத? அப்ப அதுக்குதான் மடம் மாத்துறது. காவேரியில வெள்ளம் வந்தா மடைய மாத்தாம வாய்க்காலோ, சிறு நதிகளோ காவேரியிலேருந்து பெரியாட்டி என்ன ஆகும்? வெள்ளம் ஊரே அழிச்சிரும். அப்ப அத என்ன பண்றோம் அத? ஒரு சிறு சிறு வாய்க்கால வெட்டுறோம், சின்ன சின்ன ஆறுகளா பிரிச்சு விடுறோம். கல்லணை, முக்கம் போன்ற இடங்கள்ல கல்லணை கட்டுனதுக்கு காரணமே என்ன? கரிகாலர் எதுக்கு கல்லணையை கட்டுனா? பெரிய அழிவு ஏற்பட்டிருக்கு. அந்த கரிகால் சோழனுடைய வரலாறை போய் படிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த கிளிக்கூடு இப்ப கூட நம்ம 77ல கிளிக்கூடு இது பிரச்சனையாச்சு அப்படின்னா, அந்த காலத்துல எப்படி இருந்திருக்கு? கல்லணை இருந்துமே கிளிக்கூடு 77 வெள்ளத்துல பெரிய பாதிப்பு ஏற்படுத்துச்சு அப்படின்னா, அந்த கல்லணை இல்லாத காலத்துல எவ்வளவு பெரிய அழிவு ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு சிந்தனை பண்ணி பார்க்கும்போது, அந்த வெள்ளத்த தடுக்கணுங்கிறதுக்காக அது என்ன பண்ணா யூகமா கரிகாலன் கல்லணையை கட்டி அந்த வெள்ளத்தை மடம் மாத்தி பல கிளை நதிகளா பிரிச்சு விட்டு கொள்ளிடத்துல பிரிச்சு விட்டு அந்த வெள்ள பாதிப்புல இருந்து அந்த ஊர் மக்களை காப்பாத்தினாரா இல்லையா? காப்பாத்துறதுனால என்ன நடக்குது? வெள்ள பாதிப்பு ஏற்படாத ஒரு பக்கம், அந்த நதியில வந்த வெள்ளம் தண்ணி வயலுக்கு பாய்ஞ்சு விவசாயமும் செழித்து ஓங்குச்சு இல்லையா? அது ஆகையினால அதே போல நம்ம இந்த அஞ்சையும் அடக்க முடியாது அப்படிங்கிறதுல அந்த அஞ்சையும் அடக்கி என்ன பண்றோம்? 5 வழியா வெளியில போயிட்டு இருந்ததா தியானத்து மூலயமா உள்ளார திருப்பி பழகிக்கிறோம். தியானத்து மூலியமா உள்ளார திருப்பி திருப்பி பழகிட்டே இருந்தோம்னா சந்தர்ப்பமா நீங்க அதுல இருந்து விலகி வந்துடலாம். விலகி வந்துட்டோம் அப்படின்னா என்ன ஆகுறீங்க? அரிசி எப்படி சாதமா சமைஞ்சு உண்றதுக்கு தகுதியா மாறிச்சோ, அதே போல நீங்க ஆண்டவனுடைய திருவடி அடையறதுக்கு தகுதியானவங்களா உங்களுடைய பண்புகளை வளர்த்துக்கலாம் அப்படிங்கிறது தான் தத்துவம். அப்போ மூலம் அப்படிங்கிறது என்ன மூலம்?
மூலத்தை அடைஞ்சு நிம்மதியா இருக்கிறது தான் யோகம். அப்படிங்கிறதுனால அந்த மூலத்தை முன்னாடி தெரிஞ்சுக்கணும். அப்போ எல்லாமே எதுல இருந்து வந்தது? ஓங்காரம், நாதம், பிரணவ மந்திரம், அதுல இருந்துதானே வந்தது. அதானே இந்த சுவாமி மலையில முருகன் அப்பனுக்கு உபதேசம் பண்ண சுப்பன் கதை வந்து உங்களுக்கு எடுத்து சொல்லுது. ஆகையினால அதை அடைய முற்படணும் அப்படின்னா அதுக்கு இந்த தியானம் வந்து பேருதவியா இருக்கும். ஆகையினால இந்த தியானத்தை எல்லாருமே சிறப்பா பொறுமையா ரொம்ப அவசரப்படக்கூடாதுப்பா. ஏன் இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆக்சிடென்ட் ஆயிடுது, ஆஸ்பத்திரியில கொண்டு போய் போடுறாங்க, பிளட்டை ஏத்துறாங்க. பிளட்டை வந்து ரொம்ப சீரியஸா இருக்கானேன்னு வேகமா வச்சா என்ன ஆகும்? பரலோகம் போயிடுவான். சொட்டு சொட்டா தான் ஏத்தணும். பரலோகம் போயிடுவானா மாட்டானா? அதனால சொட்டு சொட்டா தான் ஏத்தணும். அப்படிங்கிறதுனால தியானமும் அப்படித்தான். கொஞ்சம் கொஞ்சமா உங்களுடைய முயற்சியை கைவிடாதீங்க, நம்பிக்கையை விட்டுறாதீங்க. என்ன, ஒரு பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு, இதை பயன்படுத்திக்கிட்டு ஆண்டவருடைய திருவடி அடைஞ்சே தீர்வுன்னு வைராக்கியத்தை கை கொள்ளுங்க. சத்சங்கத்துல கலந்துக்கோங்க. சத்சங்கத்துல கண்டிப்பா கலந்துக்கிட்டாதான் ஆன்மீக வாழ்வுல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். ஏன் அப்படின்னாக்கா, லௌகீகம் பிடிச்சி இழுக்குது அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், அதுல இருந்து விலகிடுவோமா இல்லையா? இப்ப இது நடக்குது, அது திரிவேணி சங்கமத்துல கும்பமேளா நடக்குது. 12 வருஷத்துக்கு ஒரு நடக்குது. கும்பமேளா நடக்கும்போது எல்லாம் போய் கும்பலா போய் குளிக்கிறான். அடுத்த கும்பமேளா அதுல 30-40 பேர் செத்து போயிட்டானுங்க வர. அடுத்த கும்பமேளா இன்னும் 12 வருஷம் கழிச்சுதான். இன்னுமே 12 வருஷம் கழிச்சுதான் திருப்பி ஆன்மீக சிந்தனை வரணுமா அப்படின்னு இல்லையா? அதனால உங்க சிந்தனையக்கே விட்டுருவாங்க. திரிவேணி சங்கமங்கிறது கங்கை, யமுனை, சரஸ்வதி இந்த 3 சங்கமிக்கக்கூடிய இடமா இருக்குது. அதாவது திரிவேணி சங்கமத்துல நீராடுனா நம்ம பாவங்கள்லாம் நீங்கி இறைநிலை அடையலாம் அப்படிங்கிறது அந்த நம்பிக்கையில தான் எல்லாருமே நீராடிட்டு இருக்காங்க. அப்போ திரிவேணி சங்கமங்கிறது உங்ககிட்ட எங்க இருக்கு? உங்ககிட்ட சொந்தமா நெற்றிக்கண் தான் இருக்கு. திருவேணி சங்கமங்கிறது என்ன இருக்கு? எந்த இடத்துல இருக்கு? நெற்றிக்கண்ணா இருக்கு. ஆக்கியாசன்னு சொல்லக்கூடிய முச்சந்தி வீதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல இருக்கு. அப்போ சந்திர நாடி, சூரிய நாடி உங்களுக்கு தெரியுது. சரஸ்வதி நதி அந்த இடத்துல தெரியாது. சந்திர நாடி, சூரிய நாடி தெரியுது நமக்கு. சுசும்னா நாடி தெரியுதா? தெரியல. அது மறைமுகமா இருக்கு. அதாவது அந்த சுழிமுனை நெற்றிக்கண் அப்படி சொல்லக்கூடிய நெற்றிக்கண்ணை திறந்தா சுழிமுனை சுசும்னா நாடி ஓப்பன் ஆயிடுச்சு. விஷ்ணு கிரந்தி ஓப்பன் ஆயிடுச்சு. சொர்க்கவாசலை பத்தி பேசும்போது சொன்னோமா இல்லையா? விஷ்ணு கிரந்தி ஓப்பன் ஆயிடுச்சு. அப்படிங்கும்போது அந்த சுழிமுனைய திறந்து அந்த சுழிமுனை தியானத்தை பண்ணினால ஒழிய ஞானம் கிடையாது. சுழிமுனை தியானத்தை பண்ணினால ஒழிய முக்தி கிடையாது. மோட்ச வாசல். மோட்ச வாசல்னா என்ன? பரமபத வாசல். மோட்ச வாசல் தானே அது பேரு. பரமபத வாசல்ங்கிறது மோட்சம் தானே. மோட்சத்தை கொடுக்கக்கூடிய இடம் எந்த இடமா இருக்கு? திருப்பரந்துரைன்னு சொல்லக்கூடிய இந்த இடமா தான் இருக்கு. அதனால இந்த இடம் வந்து சாதாரணமான ஒரு இடம்னு நினைச்சு ஏமாந்துடாது. அந்த இடத்த பயபக்தியோட வணக்கம் சொன்னாலும் கும்பிட்டுனாலும் அந்த இடத்த நோக்கியே எல்லாரும் ஒரு பொட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலும் அந்த இடத்த நோக்கியே நம்ம கவனம்லாம் இருக்கணுங்கிறதுக்காக தான் அந்த மாதிரிலாம் செஞ்சு வச்சிருக்காங்க ஒழிய பழைய காலத்துல அதுல அந்த இடத்த நம்ம திறந்து என்ன பண்ணியிருக்கோம், சுழிமுனையை காட்டி கொடுத்துருக்கோம். அந்த சுழிமுனையை பயபக்தியோட விசுவாசத்தோட தீவிரமா பயிற்சி பண்ணா என்ன நடக்கும்? மூலத்தை தெரிஞ்சு மூலத்தை அடைஞ்சு தெளிஞ்சு நிம்மதியா இருக்கலாம். தெரியாமா? அப்ப தெரிஞ்சுக்கிட்டியா மூலம்னா? ஓ